ஸ்கேல் பார்த்துக்கூடிய மான்ஸ்டர் சீன்ஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா ரீசெண்டா ரிலீஸ் ஆன சீசன் பாத்தீங்கன்னா வால்யூம் 1 எபிசோட் 4ல கரெக்டா 1:18 பாத்தீங்கன்னா ஹாலி வந்து மேக்ஸ்ட பேசியிருப்பா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கேமட்டாஸ் இஸ் லைக் திஸ் டார்க் பிளானட் தட்ஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லியிருப்பா. கேமட்டாஸும் இதே மாதிரி ஒரு டார்க் பிளானட் தான், அது வந்து இட்டோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்பா. இப்ப இதுல வந்து இட்டு அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற அந்த பென்னிவேஸா அப்படின்றத பார்க்க போறோம். இது பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கா இருக்க போது. திஸ் டேக்ஸ் எ லாட் ஆஃப் எஃபர்ட். ஸோ அதனால ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஆரம்பிக்கலாமா? கேமட்டாஸ் இதே மாதிரி ஒரு பிளானட் இருக்கு, டார்க் பிளானட் இருக்கு. அந்த பிளானட் பாத்தீங்கன்னா இட்டோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிப்பா. இங்க வந்து இட்டுன்றது என்ன சொல்றாங்க அப்படின்றது தெரியல. அது வந்து ஸ்டெப்பன் கிங்கோட இட் நாவல் இருக்குல்ல, சோ அதை வச்சு சொல்றாங்களா அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப வர ஸ்டேன் திங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இட்டோட அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்டேன் திங்ஸ் உண்மையிலே இட்டு கனெக்ட் ஆகிருக்கா பார்க்கலாமா? சோ இப்ப டயலாக் தான் ஃபுல் பிரேக் பண்ணுவோமா? கேமட்டாஸ் இஸ் லைக் திஸ் டார்க் பிளானட் தட்ஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் இட். சோ என்னது இட்டா பென்னிவேஸா அப்படின்னு எல்லாருக்கும் தோணும்ல. ஆனா இங்கதான் பாத்தீங்கன்னா ட்விஸ்டே இருக்குது. அந்த கேமட்டாஸ் அப்படின்ற அந்த வேர்டு பாத்தீங்கன்னா எ விரிங்கிள் இன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல்ல இருந்து வந்திருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஸ்மிக் ஈவில் ஃபோர்ஸ் இருக்கு, அத வந்து இட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த சேஞ்ச் திங் ஸ்கிரிப்டே பாத்தீங்கன்னா சில புக்ஸை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க அப்படின்றத அவங்களே சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன புக்ஸ்னா ஃபயர் ஸ்டார்டர், கேரி, ஸ்டாண்ட் பை மீ, த மிஸ்ட். அதுல மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இட் அப்படின்ற ஒரு நாவல்ல இருந்து எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு ஸ்டேன் திங்ஸ் வந்து இன்னொரு டீப்பான மீனிங் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு வால்யூம் 2 தான் தெரிய வரும் அப்படின்றது தெரியுது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஸ்டெப்பனிங்களோட நாவல் படி இட் பென்னிவேஸ் வந்து வெறும் ஒரு கிளவுன் மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு காஸ்மிக் பீயிங் மேக்ரோவர்ஸ்ல இருந்து வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா அதோட டார்க் டொமைனை அதுவே கண்ட்ரோல் பண்ணும். அதாவது இட் ஃபீட்ஸ் ஆன் ஃபியர். அதாவது இப்ப வந்து நீங்க ஒரு விஷயத்துக்கு பயப்படுறீங்கன்னா அந்த விஷயத்தை வச்சு உங்க நல்லா பயமுடுத்தி உங்களை சாப்பிடும். இட் இன்ஃப்ளூயன்ஸ் எ ஹோல் டவுன் டெரி. இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டு வச்சோங்களேன். இப்ப அப்படியே ஸ்டேன் திங்ஸ் வருவோம். இட்ல இருக்க மாதிரியே பென்னிவேஸ் வந்து ஒரு காஸ்மிக் பீயிங். அதே மாதிரி ஸ்டேன் திங்ஸ்ல பாத்தீங்கன்னா மைண்ட் ஃபிளேயரும் பாத்தீங்கன்னா ஒரு காஸ்மிக் பீயிங் தான். இங்க எப்படி இட்டு பாத்தீங்கன்னா ஒரு டார்க் டொமைன்ல இருக்குதோ அதே மாதிரி அப்சைட் டவுன்ல இருக்கு. ஓகேவா? அப்சைடோட ஃபுல்லா கண்ட்ரோல்ல வச்சிருக்கு மைண்ட் ஃபிளேயர். அப்படியே இட்டு மாதிரியே இட் ஃபீட்ஸ் ஆன் ஃபியர் அண்ட் பெயின். இங்க எப்படி இட்டு ஒரு ஹோல் டவுன் டெரி அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ அதே மாதிரி இங்க வந்து ஹாக்கின்ஸ் அப்படின்ற ஒரு ஃபுல் டவுனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் இதே மாதிரி இட்டர்னிட்டல் 2 இதுல பாத்தீங்கன்னா இட்டோட உலகத்திலே டார்க்கான எம்டியான வேர்ல்டு இருக்கும். அதே மாதிரி ஹாக்கின்ஸோட அப்சைட் டவுன்லயும் சேம் பிச்சான ஒரு பிளாக் வைப் கிடைக்கும். அங்கேயும் பாத்தீங்கன்னா டைம் லென்ஸ் ஃப்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஹாக்கின்ஸ் டைம் லென்ஸ் வந்து அப்பப்ப ஃப்ரீஸ் ஆகும். சோ காஸ்மிக் பீயிங்ஸ் அங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. சோ நிறைய டிஃபரன்சஸ் பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகுது. இது இட்டர்னிட்டல் 3. சோ இப்போ வந்து ஒரு கம்பேரிசனா பாத்துடலாம். அதாவது பாத்தீங்கன்னா இட்ல இருந்து லூசர்ஸ் கிளப், அதே மாதிரி இங்க சேஞ்ச் திங்ஸ் கிட்ஸ், இங்கேயும் ஒரு குரூப் ஆஃப் கிட்ஸ் இருக்காங்க, அங்கேயும் வந்து ஒரு குரூப் ஆஃப் கிட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இட்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் மான்ஸ்டரோட அந்த எல்லா பசங்களும் ஃபைட் பண்றாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு சூப்பர் நேச்சுரல் மான்ஸ்டரோட எல்லா பசங்களும் வந்து ஃபைட் பண்றாங்க. அதே மாதிரி ஈச் கிட் ஃபேசஸ் பர்சனல் டிராமா. அதே மாதிரி இங்கேயும் நடக்குது. ஹாக்கின்ஸ் பேட்டர்னும் டெரியோட பேட்டர்னும் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. இதை வச்சுதான் இட்டுக்கும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஏதாவது ஒன்று இருக்குமா அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் பிலீவ் பண்ணிருக்காங்க. அடுத்து இட்டர்னிட்டல் 4 வெக்னாவும் ஹென்றி அதுக்கப்புறம் பென்னிவைஸ் 2 பேரும் என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் விக்டிம்ஸ், அவங்கள விக்டிம்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். பென்னிவைஸ் மாதிரி சரி வெக்னாவாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களோட பயத்தை யூஸ் பண்ணி அவங்களோட சின்ன ட்ராமா யூஸ் பண்ணி அவங்கள கண்டிப்பா பயமுடுத்த முடியும். ஷேப் ஷிஃப்டிங் கண்டிப்பா பென்னிவேஸ் இருக்க ஒரு மிகப்பெரிய குவாலிட்டி. வெக்னாக்கு அந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியல, பட் அவனுக்கும் அவனோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவங்க முன்னாடி விஷன்ஸை காட்ட முடியும். அடுத்து இட்டர்னிட்டல் 5 அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்படி டெல்லியில பசங்க காணாம போறாங்களோ அதே மாதிரி ஹாக்கின்ஸ்ல பசங்க காணாம போறாங்க. போலீஸ் இக்னோரிங் சூப்பர் க்ளூஸ். அதாவது பாத்தீங்கன்னா போலீஸ் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது சத்தியமா நம்ப மாட்டான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈவல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்டர் த டவுன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்டர் த டவுன்ல ஈவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று இருக்கு, அதெல்லாம் சொல்லுவாங்க. 2 டவுனுக்குமே ஒரு ஈவில் இல்லைன்னா ஒரு டார்க்கான பிளாஷ்பேக் இருக்கும். இன்னும் சிவனா சொல்லணும்னா இட்டு நாவல தான் டெரி சீவர் சிஸ்டம். அதே மாதிரி ஸ்டேஞ்சர் திங்ஸ்ல ஹாக்கின்ஸ் லேப் போர்ட்டல், அதுக்கப்புறம் அந்த அண்டர் கிரவுண்ட் வைப்ஸ். ஃபைனலாக ஆன்சர் பார்த்து இல்லாமா ஸ்டேஞ்சர் திங்ஸ் கிரியேட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா they were
மாசிவ்லி இன்ஸ்பயர்டு பை ஸ்டெப்பன் கிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்டெப்பன் கிங்கோட நாவலை வச்சு பெருசா இன்ஸ்பயர் பண்ணி எழுதப்பட்ட ஒரு கதை அது மாதிரி சொல்றாங்க. திரும்ப டைலாக் வருவோமா, அதுல இட் கண்ட்ரோலிங் டார்க் பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஹிடன் ஈஸ்டர் எக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க பென்னிவேஸோட ஆர்ஜினுக்கு. நம்ம கரெக்டாக இட்டு வந்திருக்குல்ல, ஸோ அப்போ இந்த மாதிரி வச்சா நான் ஒரு பிளான் பண்ணி வச்சாங்களா இல்லை சும்மா ஒரு பென்னிவேஸ்க்கு வந்து ஒரு இது தரணும் சொல்லிட்டு ஒரு ஈஸ்டர் தரணுக்காக வச்சாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் டேட்டா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஸ்டேன் திங்ஸ் பிரேக் ஒன்ஸ் இந்த மாதிரி நிறைய தியரிஸ் பார்க்கணும், ஸ்டெப்பன் கிங் ரெஃபரன்சஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். வரட்டா.